ஏங்கல்ஸ் தான் முதல்ல எழுதுறார் இந்த பொருளாதாரம் பற்றி இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அது சந்திக்கிறதுக்கு முன்னாடி எழுதுறாரு. மார்க்ஸ் அதை படிக்கிறாரு. அப்புறம் அவர் அரசியல் பொருளாதாரத்தின் கோட்பாடுகள் அப்படின்னு பொருளாதாரம் பற்றிய ஒரு கட்டுரை எழுதி அது மார்க்ஸுடைய பத்திரிகையில வெளியாகுது. இப்படி ரெண்டு பாப்பா மார்க்ஸுக்கோ இது யாரோ ஒருத்தர் நல்லா எழுதுறாங்களே அப்படின்னு தோணுது. அவர்கிட்ட இருந்துதான் ஒரு அரசியல் பொருளாதாரம் பற்றிய விஷயங்களுக்கு தொடக்கம் வருது. கல்லூரியில பொருளாதாரம் படிக்கல, எனவே பொருளாதாரத்தை நான் கற்க வேண்டும். அவர் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அது ஒரு காரணம். முதல்ல பொருளாதாரத்தை கத்துட்டு நான் வேலைக்கு வரேயா, எப்போ பிஹெச்டி எல்லாம் முடிச்ச பிறகு அவருக்கு தன் மேல தன்னுடைய கல்வி போதல்லை அப்படின்னு நினைச்சு அவர் கத்துக்கிறாரு. மார்க்ஸுடைய படிப்புங்கிறது நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிக்கிறது, அதுல நோட்ஸ் எடுக்கிறது, அப்படியே அவர் படிக்கிற எல்லாத்தையும் எழுதி அதை பற்றி தன்னுடைய கருத்தையும் எழுதி வைப்பாராம். இப்போ பொருளாதார அறிஞர்களுடைய எல்லாத்தையும் படிக்கிறாரு. ஏங்கல்ஸ் எழுதிய தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமையை பற்றி இணைத்து அவர் ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஒரு 100 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1844 எக்கனாமிக் அண்ட் பிலாசபி மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒண்ணு எழுதுறாரு. அது வெளியாகவே இல்லை. ஐரோப்பாவை இங்கு ஒரு பூதம் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு அதனுடைய முன்னுரை தொடங்குது. அதனுடைய மெயின் சாப்டர் எப்படி தொடங்குது? இந்த நம்முடைய வரலாறு எல்லாமே வர்க்க போராட்டத்தின் வரலாறாகத்தான் இருந்திருக்கிறது. மார்க்ஸ் ஏங்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் புரட்சிகரமான வர்க்கமா இருக்காங்க. அதுக்கு முன்ன உள்ளவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, பாவையா கஷ்டப்படுறாங்க, தொழிலாளி சுரண்டப்படுறான். இவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் தான் வரலாற்றையே மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி, தொழிலாளர்களே எல்லாரும் ஒன்றுபடுங்க, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்க, உங்களுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை, அடைவதற்கோ பொன்னுலகம் இருக்கிறது அப்படின்னு அந்த அறிக்கை முடியுது. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்க அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இப்போ ஹெகலுடைய கருத்தை இளம் ஹெகலியராக மார்க்ஸ் இருந்தாருலாம் சொன்னீங்க. அதுல இருந்து இன்னொரு கருத்துக்கு அவர் போறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ நான் ஒரு கருத்தை பின்பற்றேன் அப்படின்னா அந்த கருத்து நிலை பெறணும் அப்படின்னா நான் வேலை செய்வேன். அதுக்காக தான் என்னுடைய ஃபுல் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். எந்த பாயிண்ட்ல ஒரு ஹெகல்ல இருந்து மாறி திரும்ப தன்னுடைய அரசியல் கருத்துக்களை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறார்? இவருக்கு என்னன்னா, எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது என்பது இயல்பாகவே இருக்கு. ஒருவேளை அவங்க மாமனார், அதாவது ஜென்னியுடைய அப்பாவோ இவங்க அப்பாவோ சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. இவர் ஹெகலை படிக்கும் போதே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே படிக்கிறார். ஹெகலும் எபிக்யூரஸை ஒதுக்கி தள்ளுறார். அவருடைய PhD தீசிஸ்லேயே கேள்விக்குள்ள உள்ளாக்குறார். ஹெகல் ஏன் எபிக்யூரஸை சரியா புரிஞ்சுக்கல. எனவே மற்ற அந்த இளம் ஹெகலியர்கள்லாம் ஹெகலை ஒரு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி கும்பிடும் போது இவர் உள்ளுக்குள்ள அதுலயும் ஒரு ரிபலா தான் இருக்கிறார். அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, நீங்க PhD முடிச்சிட்டீங்க கல்லூரியில, அடுத்தது என்ன பண்ணணும்? வாழ்க்கையில வேலைக்கு போனோம். PhD முடிச்சவங்க வழக்கமா கல்லூரியில பேராசிரியர் வேலைக்கு போனோம். ஆனா அன்னைக்கு ஜெர்மனியில இருந்த நிலைமையில கல்லூரியில பேராசிரியர்கள் எல்லாம் ரொம்ப அவங்களுடைய கருத்துக்களுக்காக அச்சுறுத்தப்படுறாங்க. ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ப்ரூனோ பவர்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபயர்பாக்கு பிரச்சனைகள் வருது. இப்போ இவரு பாக்குறாரு, நாமும் ஏதாவது பல்கலைக்கழகத்துக்கு வேலைக்கு போனா நம்ம ஒரு நாள் கூட நிலைக்க முடியாது. அப்ப இவரு என்ன வேலைக்கு போறது? அதாவது கல்யாணம், அதாவது ஜென்னியை கல்யாணம் பண்ணணும்னா வருமான நிலையா வரணும். நீங்க பேராசிரியர் வேலைக்கு போயிட்டீங்கன்னா மாசம் பிறந்த சம்பளம் வந்துடும். அப்படி இல்லை. அப்ப இவரு பத்திரிகை துறைக்கு வேலைக்கு போறாங்க. ஜென்னி சரிடா பையா இப்படியே போ, ரொம்ப இவருடைய பெரிய ஃபேன். அவங்க இவர் அவங்கள விட சின்ன வயதா இருந்தாலும் இவருடைய ஃபயர், இவருடைய இதை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அப்போ அவங்களே எழுதுறாங்க, இது மாதிரி நீ பொறாமை, அதை நீ அங்கே நிறைய பொண்களை எல்லாம் பழகுவ, நான் இங்க நான் ஒன்னு நினைச்சே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிலாம் கடிதம் எழுதுறாங்க. சரி, அது இருக்கட்டும். அப்போ இவர் பத்திரிகை வேலைக்கு போறாரு. ஒரு அங்க நியூ ரைனிஷ் சைட்டோம். அவர் பிறந்த இடம் ரைன்லாந்து அப்படின்னு சொன்னேன். அப்ப ரைன்லாந்துக்கான நாளிதழ் என்று அங்க உள்ள சில வணிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் அந்த பத்திரிகையில கட்டுரைகள் எழுதி அனுப்புறாரு. பாக்குறாங்க, ரொம்ப ஃபயரா இருக்கு. உடனே ஒரு சில மாதங்கள்ல இவரையே அந்த பத்திரிகையினுடைய எடிட்டர் ஆக்கிடுறாங்க. எடிட்டர் ஆக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பத்திரிகை ஆசிரியர்னா என்ன, நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் பற்றி எல்லாம் எழுதணும், எதை வெளியிடணும் வெளியிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். இவர் கான்ட்ரவர்சியெல்லாம் நிறைய விஷயங்களை பத்தி எழுதுறாரு. ஒண்ணு, இந்த பத்திரிகை சுதந்திரம் பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. நீ பத்திரிகை சுதந்திரத்தை மட்டுப்படுத்தினேன்னா நாட்டு சமூகம் எப்படி போகும், அரசாங்கம் ஏன்
இப்படி நடந்துக்கிறது, அப்படி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கும் கூட அது நடக்குது. அதாவது பொதுவா மக்கள் வந்து கிராமத்து மக்கள்லாம் காட்டு மரங்கள், காட்டுக்கு போய் அங்க இருந்து சுள்ளி எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல அதை விறகா பயன்படுத்துறது அல்லது கூடம் அடைகிறது அதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்ப இவங்க இந்த புதிய நிலைமையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அங்க போய் நீ வந்து அந்த அங்க காஞ்ச சொல்லியை எடுப்பது சட்டவிரோதம், ஏன்னா காட்டு உடைமையாளருடைய சொத்தை வந்து நீ திருடுற அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்ட முன்வரைவுக்கான விவாதம் சட்டமன்றத்துல நடக்குது. அதை வந்து மார்க்ஸ் படிச்சுட்டு விமர்சிக்கிறார். என்னையா இது வந்து அவனுடைய வாழ்க்கை, எவனுக்கோ சொத்துடைமை அப்படின்னு வச்சுட்டு இவங்க வாழ விடாம நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு அதை பிரிச்சு மேயிறார். யாராவது ஒருத்தர் விறகு திருடினதாக பிடிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கலாம், இப்படி எல்லாம் அந்த சட்டம் போகுது. இதை விமர்சிச்சு அவர் எழுதுறாரு. இப்படி போகும்போது அரசாங்கம் வந்து இதை பார்த்து கடுப்பாறாங்க, என்ன இது ரொம்ப ஓவரா போகுது அப்படின்னு ஒரு தணிக்கை. நீ பத்திரிகையை வந்து ஒரு தணிக்கையாளர் படிச்சுதான் வெளியிடணும். இவர் இந்த பத்திரிகை ரெடி ஆச்சுன்னா அவர் ஒரு தடவை பார்த்து ஓகே பண்ணாதான் வெளியாகும். அப்புறம் 2 பேர்கிட்ட தணிக்கை பண்றாங்க. ஆனா இவருடைய கட்டுரையை வந்து ஏதோ சொல்றோமே, தீய வந்து நீங்க ஜமுக்காலம் போட்டு மூட முடியாது, அப்படியே பத்திரிகை வந்து ரொம்ப பரபரப்பா விக்குது. ஒரு கட்டத்துல முதலாளிகளும் பயந்துடுறாங்க, கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாமே அப்படிங்கிறாங்க. அப்ப இவரு என்ன அடக்கி வாசிக்கிறது? அதுவும் இல்லாம இன்னொரு தரப்பு இருக்கு, இளம் ஹெகலியர்கள் அந்த செட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு ஓட அப்படி இப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அப்படிலாம் எழுத முடியாதுங்க, நீங்க வந்து சமூகத்தை புரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக அணுக வேணும், அதை நிராகரிக்கிறார். இப்படி வந்து 2 பக்கம் இருந்து அவருக்கு இடி. இப்போ ஒரு கட்டத்துல நான் வந்து பத்திரிகை பதவியை விலகிக்கிறேன் அப்படின்னு பதவி விலகிடுறாரு. கிட்டத்தட்ட இந்த காலத்துல அல்லது இந்த காலகட்டத்துலதான் அவருக்கு திருமணம் நடக்குது. ஜென்னி வந்துடுறாங்க, ஜென்னிக்கும் இவருக்கும் திருமணம் நடக்குது. அங்க ஜென்னி குடும்பத்துல இருந்து அவருடைய தம்பி எட்கர் மட்டும்தான் கலந்துக்கிறாரு. அவங்க 3 பேரும் ஒரு செட் இல்ல, ஸ்கூல்ல வந்து வேற யாரும் கலந்துக்கல. மார்க்ஸ் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாம் கலந்துக்கிறாங்க. விருப்பம் இல்ல ஜென்னியோட. ஆமா, அவங்க இதுல அப்ரூவல் இல்ல, அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. ஜென்னி அப்பா இறந்துடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்ன ஜென்னியுடைய அண்ணன் உயர் அதிகாரி ஆயிட்டாரு, அப்ப அவரு வரல. இப்படி ஒரு இதான் கான்ட்ரோவர்சியல் இதுதான். அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2 பேரும் இங்க வராங்க. எங்க போறாங்கன்னா பாரிஸுக்கு போயிடலாம். பாரிஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, இவர் தமிழ்நாட்டுல இருக்கிறாருன்னா கேரளா போற மாதிரி. நம்ம வந்து ஜெர்மனி வேணாம், பாரிஸ்ல வந்து அங்க அர்னால்டு ரூகே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகை வெளியிடுவோம், பிரான்ஸ் ஜெர்மன் ஆண்டு இதழ் அப்படின்னு அதுக்கு பேரு, அது அந்த மொழியில வருது. அப்ப அதுக்கு நான் உனக்கு இவ்வளவு பணம் தரேன். அப்ப இவங்களுக்கு ஓகே, நமக்கு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைச்சிருச்சு, நம்ம அங்க போய் மார்க்ஸுடைய எழுத்து திறமை வந்து செல்வத்தை கொட்டும் அப்படின்னு நம்பிட்டு போறாங்க. அந்த பத்திரிகை வந்து அந்த அர்னால்டு ரூகே வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் தீவிரமா இதெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு, பத்திரிகையை வித்து பணம் சம்பாதிக்கணும். இப்படி அதுக்குள்ள அவர் இழுபடுறாரு. மார்க்ஸுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் பெருசா, சம்பாதிக்கலைன்னா வாழ முடியாது. அது இருந்துச்சா இல்லையா? பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது, பணம் சம்பாதிக்கணும், ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், ஜென்னியை வந்து ஜென்னிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அது 2ஆம் பட்சம். அவருடைய கருத்து நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம் என்பதுல அவருக்கு ஒரு ரிபலா தான் அவர் இருக்காரு. அப்ப அந்த பத்திரிகை வந்து ஒரு இஷ்யூ தான் வருது. அதுல மார்க்ஸுடைய 2 கட்டுரை வருது, அப்புறம் மற்றவங்க ஏங்கல்ஸ் என்பவர் எழுதிய கட்டுரை வருது. அதுக்கப்புறம் அந்த பத்திரிகை வந்து நிறுத்திடுறாங்க. இந்த டைம்ல ஏங்கல்ஸ் மீட் பண்ணிட்டாரா? இப்பதான் ஏங்கல்ஸ் வந்து மீட் பண்றாரு. ஏங்கல்ஸ் யாருன்னா மார்க்ஸுடைய நெருங்கிய நண்பர். மார்க்ஸுடைய ஊர்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு ஊர்ல பிறந்தவர். ஏங்கல்ஸுடைய அப்பா வந்து ஒரு தொழில் அதிபர். அவங்களுக்கு இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர், இவங்களுக்கெல்லாம் இங்கிலாந்து வந்து கடலை தாண்டிய ஒரு நாடு, ஆனா பக்கத்து நாடு தான். பிரான்ஸ்ல இருந்து நீங்க கப்பல் பிடிச்சீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு மணி நேரத்துல போயிடலாம். அந்த இங்கிலாந்துல மான்செஸ்டர்ல ஒரு ஃபேக்டரியில இவர் ஒரு பங்குதாரரா இருக்கிறார், ஏங்கல்ஸுடைய அப்பா. இப்ப ஏங்கல்ஸும் பழைய மார்க்ஸை விட பயங்கரமான ரெபல். அப்போ ஒரு கட்டத்துல அவரை பேக் பண்ணி நீ வந்து மான்செஸ்டர்ல போய் வேலை செய்ய, நம்ம கம்பெனியில வேலை செய்யன்னு போறாரு. இவர் மான்செஸ்டர்ல போய் பார்த்தா, மான்செஸ்டர் எப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல இப்போ உரகடம் அல்லது ஸ்ரீபெரும்புதூர்ல நிறைய தொழிற்சாலைகள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க, வட இந்திய தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. இது 21ஆம் நூற்றாண்டுல. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல மான்செஸ்டர் என்பது அப்படிப்பட்ட ஒரு நகரம். அதுல இங்கிலாந்தில் உள்ள எல்லா பகுதிகளிலிருந்து, அயர்லாந்திலிருந்து,
ஜெர்மனியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அங்க வந்து நம்ம படிச்சிருக்கிறோம், மான்செஸ்டர் என்பது இந்த ஜவுளி தொழில் டெக்ஸ்டைலினுடைய தலைநகரமா இருக்கு. அவர் அதை பாக்குறாரு, தொழிலாளர்களுடைய நிலைமை, வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு, எப்படி அவருக்கு வந்து அதை பார்த்து சகிக்க முடியல. அப்புறம் அங்க வந்து ஒரு அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, மேரி அப்படின்னு அவங்க பேரு. அவங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங், அவருங்க மேரி இறக்குற வரைக்கும் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் தான். அவர் கல்யாணத்துல நம்பிக்கை இல்லை ஏங்கல்ஸுக்கு. கல்யாணம் என்ன, எவனா சர்ச்சில் போய் எவனாவது கல்யாணம் பண்ணி வைப்போம்னா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நாங்க சேர்ந்து வாழ்றோம், அப்படிதான் சேர்ந்து வாழ்றாங்க. அந்த மேரி வந்து ஏங்கல்ஸ எல்லா அங்க தொழிலாளர்கள் வாழக்கூடிய இடங்கள், அவங்க தொழிலாளி, இவரும் முதலாளி, தொழிற்சாலைக்குள்ள எல்லாம் போய் பாக்குறாரு. இதை ஏங்கல்ஸ் தான் முதல்ல எழுதுறார். இந்த பொருளாதாரம் பற்றி இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அது மார்க்ஸ் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எழுதுறாரு. மார்க்ஸ் அதை படிக்கிறாரு. அப்புறம் அவர் அரசியல் பொருளாதாரத்தின் கோட்பாடுகள் அப்படின்னு பொருளாதாரம் பற்றிய ஒரு கட்டுரை எழுதி அது மார்க்ஸுடைய பத்திரிகையில வெளியாகுது. இப்படி வந்து ரெண்டு பாப்பா மார்க்ஸுக்கோ இது யாரோ ஒருத்தர் நல்லா எழுதுறாங்களே அப்படின்னு தோணுது. ஏங்கல்ஸுக்கும் மார்க்ஸுடைய எழுத்துக்கள்லாம் பத்திரிகையில படிச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு தடவை சந்திக்கிறாங்க, அவ்வளவு ஹிட் ஆகல. அவங்க பிரான்ஸ்லயோ பாரிஸ்லயோ அல்லது பிரசல்ஸ் பெல்ஜியம்லயோ சந்திக்கிறாங்க. ரெண்டாவது தடவை சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பயங்கர திக்காயிடுறாங்க. அந்த டைம்ல ஜென்னி வந்து உங்க ஊருக்கு போயிருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு 7 நாள் புத்தகத்துல அப்படிதான் எழுதுறாங்க. ராப்பகலா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஏங்கல்ஸ் வந்து சொல்ல போனா மார்க்ஸை விட புத்தகம் எழுதுறது அதுல எல்லாம் முந்திட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இருந்துதான் இவர் அரசியல் பொருளாதாரம் பற்றிய விஷயங்களுக்கு தொடக்கம் வருது. இவர் படித்தது சட்டமும் தத்துவம் தானே. அப்புறமா பொருளாதாரம் பற்றி அறிமுகத்துக்கு பிறகுதான் அறிமுகத்துல அவருக்கு பொருளாதார அறிமுகம் கிடைக்குது. அதுக்கு முன்னே நான் சொன்ன மாதிரி அந்த விறகு திருடுவது பற்றிய மசோதா, அதுல அவர் என்ன பாக்குறாரு, சொத்துடைமைன்னு ஒண்ணு வருது, காட்டை வந்து அவன் தனி சொத்துடைமை ஆக்கிட்டான், இதெல்லாம் பொருளாதாரம் ஆச்சு, நமக்கு எங்க பொருளாதாரம் பத்தி நமக்கு ட்ரைனிங் இல்ல, கல்லூரியில பொருளாதாரம் படிக்கல, எனவே பொருளாதாரத்தை நான் கற்க வேண்டும். அவர் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அது ஒரு காரணம். முதல்ல பொருளாதாரத்தை கத்துட்டு நான் வேலைக்கு வரேயா, எப்போ PhD எல்லாம் முடிச்ச பிறகு அவருக்கு வந்து தன் மேல தன்னுடைய கல்வி வந்து போதல்லை அப்படின்னு நினைச்சு அவர் கத்துக்கிறார். அதன் பிறகு அவரு பொருளாதார நூல்கள் எல்லாம் படிக்கிறார். அவரு மார்க்ஸுடைய படிப்புங்கிறது நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிக்கிறது, அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கிறது, அப்படியே அவர் படிக்கிற எல்லாத்தையும் எழுதி அதை பற்றி தன்னுடைய கருத்தையும் எழுதி வைப்பாராம். இப்போ பொருளாதார அறிஞர்களுடைய இது எல்லாத்தையும் படிக்கிறாரு. ஏங்கல்ஸ் எழுதிய இந்த தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமையை பற்றி இணைத்து அவர் ஒரு மேனுஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1844 எக்கனாமிக் அண்ட் பிலாசபி மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. அது வெளியாகவே இல்லை, எழுதி தனக்காக வச்சுக்கிட்டார். ஆனா இன்னைக்கு அதை வந்து நம்ம படிக்க முடியுது. அங்க எப்படி தொழிலாளிகளுடைய நிலைமை என்னவா இருக்கு, பொருளாதார அறிவியல் வந்து பொருளாதாரவியல் அப்படின்னு சொல்றது, இது எப்படி ஒழுங்கா டீல் பண்ணல, இதெல்லாம் அவர் வந்து பேசுறாரு. ஏங்கல்ஸினுடைய சந்திப்பு இந்த டைம்ல இதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கைலாம் வருதா? இதுக்கப்புறம் தான் வருது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படியே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதெல்லாம் படிக்கணும், வாதிக்கணும். குறிப்பா இந்த இளம் ஹெகலியர்கள் இவன் ரொம்ப துள்ளிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய எழுதுவாங்க, ஹெகலை பற்றி நம்ம வந்து எல்லாவற்றையும் விமர்சிக்கணும் அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை எல்லாத்தையும் ஒரு கணக்கு செட்டில் பண்ணணும், நம்மள அந்த ரூட்ல தானே வரோம். இந்த இளம் ஹெகலியர்கள்லாம் இவங்க ரிஜெக்ட் பண்றாங்களா? மார்க்ஸுக்கு இவங்க அவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க, மார்க்ஸ் ஏங்கல்ஸ் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்களோட முட்டிக்குது. அவங்க வந்து ஒரு கற்பனையில மிதக்குறாங்க, சும்மா நைட் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு நம்ம அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுறோம்னு பேசுறது நடைமுறையில இல்ல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய விமர்சனம். இன்னொன்னு என்னன்னா, எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்தவ மதத்தின் சாரம் என்று ஒரு புத்தகம் வெளிவருது. அதை எழுதியவர் ஜெர்மனியை சேர்ந்த ஃபயர்பாக் என்ற அவரும் தத்துவ அறிஞர் தான். அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்தவ மதம் அது கடவுள்லாம் ஒன்றும் கொடுக்கல, அது உலக வாழ்க்கையிலிருந்து வந்ததுதான் அப்படின்னு அதுல நிறுவிடுறாரு. ஏங்கல்ஸ் அந்த நூலை பத்தி பிற்காலத்துல எழுதுறாரு. படிச்ச உடனே எங்களுக்கெல்லாம் அப்படியே ஏதோ ஒரு புதிய வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்தது. எல்லாரும் கிறிஸ்தவர்களா தானே வராங்க, இப்ப அதையெல்லாம் உடைச்சிட்டு கிறிஸ்தவம் உண்மையில் எப்படி தோன்றி வந்தது அதையெல்லாம் படிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து இவங்க தத்துவ ரீதியாக வளர்ந்து பல 2 புத்தகம் சேர்ந்து எழுதுறாங்க, மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சேர்ந்து. அந்த டைம்ல இங்கிலாந்தில் உள்ள ஜெர்மன் தொழிலாளர்கள்,
ஏற்கனவே சொன்னேன், ஜெர்மனியிலிருந்து நிறைய பேர் இங்கிலாந்துல போய் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 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 சங்கம் அமைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் லீக் அப்படின்னு அதுக்கு பேரு. அதுக்கு முன்னாடி அது ஏதாவது காரணம், கம்யூனிஸ்ட்ன்ற இந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு காயின் பண்றது? கம்யூன் அப்படின்னா ஒன்னா சேர்ந்து வாழ்றது. இப்போ கம்யூன் லிவிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கூட்டு வாழ்க்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல சமுதாயம் அப்படின்னு சொல்லலாம், கூட்டு வாழ்க்கை என்ற பொருள் தான். அப்போ இவங்க வந்து அதுக்கு முன்னே வந்து சோசியலிசம், கம்யூனிசம் அந்த கருத்துக்கள்லாம் வந்துருச்சு. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி கம்யூனிசம்ன்ற கருத்தெல்லாம் வந்துருச்சா? கம்யூனிசம்ங்கிற கருத்தெல்லாம் அதுக்கு முன்னே வருது. ஏன் வருதுங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மார்க்ஸுடைய தத்துவ பின்னணி பார்த்துட்டோம். மார்க்ஸ் வந்து அரசியல் பொருளாதாரத்தை எப்படி படிச்சாரு அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இதுல மூணாவது ஒண்ணு இருக்கு. இதை மார்க்சியத்துக்கு 3 அடிப்படைகள் இருக்கு. ஒன்னு தத்துவம், இரண்டாவது அரசியல் பொருளாதாரம், மூன்றாவது அரசியல். இந்த அரசியல் என்பது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து வருது. பிரெஞ்சு புரட்சி நடந்துருச்சு. பிரெஞ்சு புரட்சி என்ன சொல்லுது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லி மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு குடியரசு வந்த பிறகும். ஆனால் உழைக்கிற மக்களுடைய வாழ்க்கை வந்து மாறல. அதுவும் இந்த புதிய தொழில் புரட்சி எல்லாம் நடந்து தொழிலாளர்களுடைய நிலைமையை பார்த்து பல சிந்தனையாளர்கள் வந்து அதை பற்றி விமர்சிச்சு எழுதுறாங்க. அதை பிற்காலத்துல அவங்களை எல்லாம் சோசியலிஸ்டுகள் என்று ஏங்கல்ஸ் வந்து பின்னால சொல்றாரு. அவங்கள கற்பனாவாத சோசியலிஸ்ட் அப்படின்னு, உட்டோப்பியன், அதாவது உலகம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நிறைய தத்துவங்களை வந்து முன்வைக்கிறார். அது பெயர்கள் செயின்ட் சிமோன், ஃபூரியே, ஓவன் அப்படிங்கிறவங்க எல்லாம். இதையும் இந்த ட்ரெண்டும் வந்து வந்துட்டே இருக்கு. மார்க்ஸ் அதை எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. அப்ப நீங்க ஏன் வந்து கம்யூனிசம்னு, கம்யூனிஸ்ட் லீக்னு பேர் வைக்கிறாங்க? அல்லது தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும், நம்ம ஒண்ணு சேர்ந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய நிலைமையை மேம்படுத்திக்க முடியும் என்பது அவங்களுடைய போக்கா இருக்கு. அதற்கு இணையாக இங்கிலாந்துல வந்து தொழிலாளர் இயக்கம் ரொம்ப வேகமா வளருது. அது ஒரு தனி ட்ராக்கு, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். அதான் மார்க்ஸ் பிறப்பதற்கு அல்லது மார்க்ஸ் அரசியல் வாழ்க்கைக்கு வந்த ஆண்டில் இருந்தே இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, முதலாளித்துவ எழுச்சி, முதலாளித்துவம் வளருது. தொழிலாளர்கள் வந்து சங்கமா சேர்றாங்க. அதுக்கு பேர் வந்து சாசன இயக்கம். அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது அப்பெல்லாம் வந்து வேலை நாள், ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம் வேலை செய்யணும். காலையில 10 மணிக்கு வேலைக்கு வந்துட்டீங்கன்னா நைட்டு 10 மணி இல்ல, விடிய காலைல 6 மணிக்கு வேலைக்கு வரணும். நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணி வரை வேலையை முடிச்சுட்டு போய் மறுபடியும் 6 மணிக்கு வேலைக்கு வரணும். ஏன்னா நான் தான் உனக்கு ஒரு நாள் கூலி கொடுத்துட்டேன்ல. அதுல ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களையும் அப்படி வேலைக்கு ஈடுபடுத்துறாங்க. சின்ன குழந்தைங்க, 7 வயது 8 வயது குழந்தைகள். இதெல்லாம் வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே ரொம்ப வேகமா நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, தொழில் புரட்சி உலகம் முழுக்க பொருளை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க கொண்டு போய் விற்க முடியும் அப்படின்னா இவங்க வந்து தொழிலாளர்கள் அவ்வளவு கொடூரமா நடத்துறாங்க. இதை எதிர்த்து ஒரு இயக்கம் வந்து 1830களில் தொடங்குது. அந்த இயக்கம் அப்ப தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. எனக்கு வந்து வேலை நாள் என்பது வரம்புக்குள்ள இருக்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யறோம், அது என்ன வரம்பு இல்லாம இஷ்டம் போல வேலை வாங்குவியா? அதற்கான சட்டங்கள் போடப்படுது. இப்ப இந்த பின்னணியில் ஜெர்மன் தொழிலாளர்கள் ஒண்ணு சேர்ந்து அவங்களும் ஒரு சங்கத்தை வந்து அமைக்கிறாங்க. இப்ப இந்த சங்கத்துல ஏங்கல்ஸ் போய் கூட்டங்கள்ல கலந்துக்கிறாரு, மார்க்ஸும் ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஒரு முடிவு என்ன பண்றாங்கன்னா, நம்ம சங்கமா இருக்கிறோம், நம்முடைய நோக்கங்கள் என்ன, ஏன் நம்ம சங்கமாக இருக்கிறோம் என்பதை வந்து உலகத்துக்கு சொல்லிடணும். எல்லாத்தையும் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த 2 பசங்கன்னா என்ன வயசானவங்க ஆயிட்டாங்க. இப்ப என்ன 20-25 வயது இளைஞர்களா இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் ரொம்ப திறமையா இருக்கிறாங்க, நீங்க 2 பேரும் எழுதி கொடுங்க அப்படின்னு சங்க கமிட்டி வந்து இவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்குது. அப்ப ஏங்கல்ஸ் வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஒரு வரைவு எழுதுறார். அது பேர் கம்யூனிசத்தின் கோட்பாடுகள் என்ற பெயர்ல இன்னைக்கும் கிடைக்குது புத்தகம், சின்ன புத்தகம். அதன் பிறகு 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்றாங்க. அதான் இங்கிலாந்துல இருந்து வந்து பாரிஸ்ல டிஸ்கஸ் பண்ணி மார்க்ஸ் என்ன சொல்றாரு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நம்ம வந்து கோட்பாடுகள்ல 1, 2, 3 நம்பர் போட்டு எழுத வேணாம், அதையே வந்து ஒரு உணர்ச்சி வசமா ஒரு பேஷனேட்டா எழுதுவோம் அப்படின்னு மார்க்ஸ் உட்கார்ந்து எழுதுறாரு. எழுதி 1848 பிப்ரவரி மாதம் வந்து அதை எழுதி முடிச்சு இங்கிலாந்துக்கு போகுது. அங்க வந்து ஜெர்மன் மொழியில தான் அது முதல்ல வெளியாகுது. அதன் பிறகு இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகள் தள்ளி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தின் எல்லா மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அதோட தாக்கம் அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க? அப்ப அதனுடைய தாக்கம் வந்து
அதாவது இந்த மேனிஃபெஸ்டோ எழுதப்பட்ட ஆண்டு பிரான்ஸ்ல வந்து ஒரு புரட்சி, தொழிலாளர்கள் எழுச்சி வெடிக்குது. ஆனா மேனிஃபெஸ்டோ இன்னும் பப்ளிஷ் ஆகல. ஓகேவா? அப்ப இதனாலதான் நடந்து சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு சிந்தனை போக்கு வளர்ந்து வந்திருக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, பிரான்சில் உள்ள தொழிலாளி வர்க்கம் அந்த புரட்சி எதற்காக வெடிக்குது? அங்க மன்னராட்சியை ஒழிச்சு கட்டணும். அந்த நெப்போலியன் தோக்கடிச்ச பிறகு மறுபடியும் மன்னராட்சியை கொண்டு வந்துடுறாங்க. மன்னராட்சியை ஒழித்து கட்டணும்னா அங்க இருக்கிற தொழிலாளர்கள், முதலாளிகள், மற்ற கடைக்காரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சண்டை போட்டு அந்த மன்னர் வந்து பதவி விலகி ஓடி போயிடுறாரு. அவங்க ஒரு குடியரசை அறிவிச்சிடுறாங்க. இதெல்லாம் மார்க்ஸ் வாழும்போது அவர் அப்போ வந்து பிரசல்ஸ்ல இருக்காரு, நேரடியா பாக்குறாங்க. அவங்க உடனடியா பாரிஸ்க்கு வந்துடுறாங்க. பாரிஸ்ல இப்படி ஒரு எழுச்சி நடக்குதுன்னா ஜெர்மனியிலேயே சும்மா இருப்பாங்களா? ஜெர்மனியிலையும் தொழிலாளர்கள் எழுச்சி அதுக்கு இவங்க ஏதாவது காரணமா இருந்தாங்களா இல்ல நேச்சுரலா நடந்ததுதானா? இல்ல, அது நடக்குது. இவங்களும் ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அதான் நீங்க ஆரம்பத்துல கேட்டதுதான், வெளியே இருந்து வர்றதா அல்லது இவர்களே செய்யறாங்களா அப்படின்னா, வெளியே ஒரு சமூகம் இயங்கி கொண்டிருக்குது. அதுல நீங்க ரோல் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு முன்னையே வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸும் அந்த சர்க்கிள்ல வந்து ஃபேமஸா தான் இருக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியாயிடுச்சு. வெளியான பிறகு 1800 அதனுடைய சாரம் அப்படின்றது என்னவாகுது? கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அது எப்படி தொடங்குது? ஐரோப்பாவை இன்று ஒரு பூதம் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு அதனுடைய முன்னுரை தொடங்குது. எல்லாரும் வந்து எதிர்கட்சியை கம்யூனிஸ்டுங்கிறான், அதாவது ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவன் அப்படின்னு தொடங்கி, அது உண்மைதான். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து அதாவது இந்த தனி சொத்துடைமை பார்த்தோம், காடு வந்து தனி சொத்து, அங்க போய் நீ விறகு எடுக்க கூடாது, இதை ஒழித்து கட்டி விடுவார்கள் என்று எல்லாரும் பயப்படுறாங்க. எனவேதான் அந்த பூதம் வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மெயின் சாப்டர் எப்படி தொடங்குது? இந்த நம்முடைய வரலாறு எல்லாமே வர்க்க போராட்டத்தின் வரலாறாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு அது தொடங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூகம் என்பது தனி மனிதர்களால் ஆனது இல்லை. இது ஐரோப்பாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. அம்பேத்கருடைய எழுத்துலையும் அதை அவர் ரொம்ப வலிமையா முன்வைக்கிறார். சமூகம் என்பது வகுப்புகளாக இருக்குது, கிளாஸஸ். அவங்க வந்து அவர்களுக்கு ஒரு பொதுவான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பொதுவான அரசியல் இருக்கு, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்க. அப்ப 2-3 வகுப்புகள் வந்து இருக்கும். அப்ப மார்க்ஸ் ஏங்கல்ஸ் என்ன வகுத்து வைக்கிறாங்கன்னா, இந்த வர்க்க போராட்டம் என்பது அதுக்கு முந்தைய தத்துவ அறிஞர்களே அதை பற்றி பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க? வரலாறு முழுவதுமே இப்படிதான் இருந்திருக்குது. இந்த குழுக்களுக்கு இடையிலான, இந்த வர்க்கங்களுக்கு இடையிலான போராட்டம் தான் வரலாற்றை முன்னோக்கி தள்ளிது அப்படின்னு தொடங்கி, ஆனா இந்த நவீன காலத்துல என்னென்ன வர்க்கங்கள் இருக்குது? ஒண்ணு முதலாளி வர்க்கம், இன்னொன்னு தொழிலாளி வர்க்கம். முதலாளி வர்க்கம்னா யாரு? கூலிக்கு ஆள் வைத்து வேலை வாங்கக்கூடியவர் முதலாளி. இப்போ உதாரணமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப அரண்சைக்கு ஒரு முதலாளி இருந்தாருன்னா அவர் சம்பளம் கொடுத்து எல்லாரையும் வேலை வாங்குறாரு, அவர் வந்து ஒரு முதலாளி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தொழிலாளி என்பவர் யார்? இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய எல்லோரும் தொழிலாளி. இதை தவிர வேற யாரும் இருக்க முடியுமா? இருக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்க யாரையும் வேலைக்கு வச்சுக்கல, அவங்களும் வேலைக்கு போகல, சொந்தமா தொழில் செய்வாங்க. இது ஒரு கிளாஸ். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? எதுவுமே பண்ணாம பணத்தை மட்டும் ஒதுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் முக்கியம் இல்லாதவர்கள். ஆனா இந்த 3 வர்க்கங்கள் இருக்கு. இப்ப இந்த முதலாளித்துவ சமூகத்துலதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ முதலாளி வர்க்கம் எப்படி வந்து இந்த உலகத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது? புதிய புதிய கண்டுபிடிப்பு, ஐரோப்பாவிலிருந்து கப்பல்ல வந்து இந்தியாவுக்கு வராங்க, சீனாவுக்கு போறாங்க, அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க, புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வளர்க்குறாங்க. இப்படி வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து முதலாளித்துவ வர்க்கம் நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வெறும் சாதனையை மட்டும்தான் நடத்திச்சா? அது கூட வேதனைகளும் வருது அப்படின்னா நிறைய, அதாவது அந்த சிஸ்டமே வந்து அடிக்கடி நெருக்கடியில போய் விழுந்துருது. இது எல்லாத்தையும் அது விளக்கிட்டா அப்போ என்னதான் நிலைமை, என்னதான் ஆக போகுது? கவலைப்படாதீங்க. முதலாளி வர்க்கம் வந்து இந்த பிரச்சனையை மட்டும் உருவாக்கல, அதுக்கு உள்ளேயே அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இன்னொன்னையும் உருவாக்கி விட்டுருக்கு. அது யாருன்னா தொழிலாளர்கள் எப்படி இருக்காங்க? அவங்க லேட்டஸ்டா இருக்காங்க. ஒரு கம்பெனில வேலை செய்யறாருன்னா அவர் லேட்டஸ்ட் டெக்னாலஜில வேலை செய்யறாரு. இது ஒண்ணு. 2வது, ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க கூட்டாதான் வேலை செய்யணும். முதலாளியே அவரை வந்து ஒரு படை போல மாத்திடுறாரு. உதாரணமா அம்பத்தூர்ல வந்து நான் காலையில ஒரு தொழிற்சாலை இருக்கு, காலை ஒரு 6:30 மணிக்கு அப்படியே நடந்து போனோம்னா நூற்றுக்கணக்கான ஆண் பெண் தொழிலாளர்கள் எல்லாம் ஒரே ஒரு கிரே கலர்ல பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அந்த ஆலைக்குள்ள போவாங்க. இந்த நூற்றுக்கணக்கான பேர் எங்கெங்க இருந்தோ வந்தவங்க. ஆனா எல்லோரும் ஒரே இடத்துல
ஒரு ஆர்மி போல அணிதிரட்டப்படுறாங்க. மூணாவது என்னன்னா, இந்த தொழிலாளர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், போன முறை பேசணும், நீ வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு புள்ளியை தாண்டி போக முடியல. வேலை செஞ்சுட்டே பாக்குறோம், ஒரு 5 வருஷம் வேலை செய்யறோம். வேலைக்கு வச்ச முதலாளி வந்து கார் வாங்கிட்டாரு, பங்களா கட்டிட்டாரு, அவர் வந்து வெக்கேஷனுக்கு ஐரோப்பா போறாரு. நம்ம வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சுரண்டலை வந்து அவங்க பாக்குறாங்க. எனவே மார்க்ஸ் ஏங்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் புரட்சிகரமான வர்க்கமா இருக்காங்க. அதுக்கு முன்ன உள்ளவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, பாவையா கஷ்டப்படுறாங்க, தொழிலாளி வந்து சுரண்டப்படுறான். இவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் தான் வரலாற்றையே மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி, தொழிலாளர்களே எல்லாரும் ஒன்றுபடுங்க, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்க, உங்களுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை, அடைவதற்கோ பொன்னுலகம் இருக்கிறது அப்படின்னு அந்த அறிக்கை வந்து முடியுது. இன்னைக்கும் ஆமா ஆமா இதை படித்தா நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். இதுதான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையுடைய தாக்கம். அப்போ மார்க்ஸுக்கு வந்து 30 வயது, ஏங்கல்ஸ்க்கு 28 வயது. ஏங்கல்ஸ் 2 வயது சிறியவர். இது மட்டும் இல்ல, வெளியே வந்து புரட்சி நடக்குது. இவங்க இன்னொரு புதிய பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க, ஜெர்மனிக்கு போயிடுறாங்க, நம்ம ஊர்ல. அது பேர் வந்து நியூ ரைனிஸ் ஜைட்டம். பழைய காலத்துல ரைனிஸ் பத்திரிகை நடத்தினாங்க இல்லையா, புதிய ரைன் பத்திரிகைன்னு நடத்துறாங்க. அதுல ஒரே ஃபயர் தான். அந்த பத்திரிகை வந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆகி வெளியே வந்தோடனே மக்கள்லாம் அதை அள்ளிட்டு ஓடிடுறாங்க. நாட்டுல என்ன நடக்குது, அரசாங்கம் எப்படி இருக்குது, நம்ம வந்து எப்படி போராட்டம் நடத்தணும், இதெல்லாம் இவங்களை பத்தி எந்த பயமும் இவங்களுக்கு கிடையாது. அரசு அதிகார வர்க்கத்தை அவன் மிரட்டுறான் வந்து. இப்ப என்ன நிலைமைன்னா, ஒரே குழப்பமா இருக்கு. அதான் யார் அதிகாரத்துல இருக்கிறாங்க, ஒரு நாடாளுமன்றம் கூடுது, இன்னொரு பக்கம் மன்னர், இவங்களுக்குள்ள சண்டை, இவங்களுக்குள்ள மோதல் இருக்கு. அந்த கேப்ல நீங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதுவும் சில டைம் போலீஸ் வந்து மிரட்டுது. மார்க்ஸ் வந்து உன்னால ஆனதை பாரு அப்படின்னு, அவருடைய ஒரு அந்த பர்சனாலிட்டி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரை ஈஸியாலாம் யாரும் அடக்கிட முடியல. ஆனா ஒரு கட்டத்துல பத்திரிகையை வந்து தடை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வந்து கடைசி இதழ், இந்த கடைசி இதழை வந்து அவங்க வந்து, எங்களை வந்து நீ வந்து இழுத்து மூடலாம், ஆனா எங்களுடைய கருத்துக்களை வந்து அடக்க முடியாது அப்படின்னு ஒரு வீர முழக்கத்தோட அந்த பத்திரிகையை வெளியிடுறாங்க. அந்த புக்ல என்ன எழுதுறாங்கன்னா, அது வந்து 20,000 காப்பியோ நிறைய விக்குது. வித்து அந்த விலையை விட அதிக விலை கொடுத்து மக்கள் வாங்குறாங்க. ஏன்னா அதான் லாஸ்ட் காப்பி. பிற்காலத்திலையும் அதை வந்து எங்க வீட்டுல இது அந்த பத்திரிகையோட கடைசி இஷ்யூ அப்படின்னு பல பேர் வச்சிருக்காங்க. அப்படி வரும்போது மார்க்ஸை வந்து இனிமேல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிடறாங்க. நீ வெளிநாட்டுக்கு போயிடு, இங்க இருந்தேன்னா நீ வந்து ஜெயில போட்டுடும். அப்போ அவர் வந்து பாரிஸுக்கு போறாரு. பாரிஸ்லயும் இது 1849 பாரிஸ்ல போன பிறகு பாரிஸ்லயும் அதே மாதிரி ஒரு தொழிலாளர் எழுச்சி வந்து நடக்குது. அது ஒடுக்கப்படுது. அப்போ ஜென்னி, இதுக்கிடையில அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்துருது. மூத்த பெண் பேரு ஜென்னி, அம்மாவுடைய பேரே வைக்கிறாங்க. 2வது பெண் வந்து லாரா, 3வது பையன், அவனுக்கு வந்து எட்கர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த 3 சின்ன குழந்தைகளையும் தூக்கிட்டு இவங்க ஊரா ஓடுறாங்க. போலீஸ் எப்போ பேசினாலும் இந்த போலீஸ் நாடு கடத்தப்பட்டாரு, ஆமா, வறுமை அப்படின்றதான் இவங்களுடைய வாழ்க்கையை சுத்தி இருந்தது ஜென்னிக்கு அப்படின்றது சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு அது உண்மைதானே? இவருக்கு வந்து நிலையான வருமானம் கிடையாது. ஊர் விட்டு ஊர் போயிட்டு இருக்காரு. ஏதாவது புத்தகம் எழுதுனா எவனாவது காசு கொடுத்தா உண்டு. அப்ப ஜென்னி வீட்டுல இருந்து சில அவங்க வீட்டுக்கு கல்யாணத்தின் போது கிடைத்த பரிசுகள் அதையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் வித்து வந்து அதெல்லாம் கரைஞ்சு போயிடுது. இப்படியே வந்து பற்றாக்குறை. அப்புறம் நண்பர்கள் உதவி செய்யறது, ஏங்கல்ஸ் வந்து கொஞ்சம் வசதியான பின்னணி இல்லையா, அவர் கொஞ்சம் உதவி செய்யறது. இப்படிதான் இந்த காலம் ஓடுது. இப்ப மார்க்ஸ் ஜெர்மனியிலிருந்து வெளியேற்றப்படுறாரு, பாரிஸுக்கு போறாரு. பாரிஸ்ல வந்து ஆர்டர் போட்டுறாங்க, நீ பாரிஸ்ல இருக்கக்கூடாது. தப்பி ஓடி கடைசியா அவர் இங்கிலாந்து லண்டனுக்கு வந்து சேர்றாரு. அவரு கூடவே ஜென்னியும் குழந்தைகளோட அவங்க வந்து ஓடுறாங்க. இதுல இன்னொருத்தங்க இந்த குழந்தைகளை பாத்துக்கிறது, ஹெல்ப் பண்றதுக்கு ஜென்னியுடைய வீட்டுல இருந்து ஹெலன் டெமுத் அப்படின்னு ஒரு பெண்ணும் ஹெல்பிங்காக வராங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து லண்டன் போய் சேர்ந்துடுறாங்க. இது மார்க்ஸுடைய வாழ்க்கையினுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்லலாம். மூலதனம் நூல் மட்டும் எடுத்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 6000 பக்கங்கள் வருது. அதாவது அவரு முதல் பாகம், அடுத்த 2 பாகங்கள், அப்புறம் உபரி மதிப்பு கோட்பாடுகள் என்று ஒரு 3 புத்தகம். அது போக அதற்கு ஒரிஜினலா அவர் எழுதின டிராப்ட். இந்த புத்தகங்களை எழுதுறதுக்கு அவர் திருப்பி எழுதுறாரு. அன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் பேப்பர்ல தான் எழுதி அடிக்க வச்சிருக்கணும். ஏன் வந்து 10 மணி நேரம் வேலை செய்யறோம், ஏன் 6 மணி நேரம் வேலை செஞ்சா போதாதா, முதலாளி வந்து ஏன் நேரத்தை நீட்டிக்கிட்டே போறாரு,
இயந்திரங்கள் ஏன் வந்து புகுத்தப்படுது, இயந்திரம் வந்ததுன்னா என்ன நடக்கும், இப்படின்னு எல்லாவற்றையும் லிங்க் பண்ணி ஒரு முழுமையான கோட்பாடு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணும். ஏன் திடீர்னு இந்த நெருக்கடி ஏன் வந்தது என்றால் மார்க்ஸுடைய கோட்பாட்டிலிருந்து நம்மளால பதில் சொல்ல முடியும். இந்த கோட்பாட்டை நீங்க உருவாக்கணும்னா உங்களுக்கு தத்துவம் சிந்தனை வந்து இருக்கணும். நீங்க ஹெகலை பற்றியோ அல்லது இது போன்ற அந்த பேஸ் இல்லைன்னா இது உருவாகும். கிரேக்க மொழி, இத்தாலிய மொழி, பெர்சிய மொழி, போர்ச்சுகீசிய மொழி, ஜப்பானிய மொழி ஏற்கனவே இருக்கு மொழிபெயர்ப்பு. கடந்த 15 ஆண்டுகள்ல இந்த மொழிகள்ல புதுசா மொழிபெயர்க்கிறாங்க. அப்புறம் மார்க்ஸ் எங்கல்ஸுடைய எழுத்துக்கள் மொத்தத்தையும் சீன மொழியில புதுசா மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இது ஏதோ நம்ம பழங்கதையை பேசிட்டு இருக்குல்ல, யாரோ ஒருத்தருடைய பழைய புகழை பாடிக்கிட்டு இருக்குல்ல. இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலர் வந்து அதுல ஆர்வம் செலுத்துறாங்க. அதை வந்து படிச்சுக்கணும், அதை புதுசா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை இன்னைக்கு மாறிய நிலைமைகள்ல இருந்து எப்படி புரிந்துக்கிறது என்பதற்காக அதை வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கோம். 3 பெண் குழந்தைகள் எல்லாம் இறந்தது போக 3 குழந்தைகள் பிழைச்சிருக்காங்க. ஒருத்தங்க ஜென்னி, அதான் மூத்த பெண்ணு, அப்புறம் லாரா என்ற பெண், அப்புறம் எலியனார் என்ற சின்ன பொண்ணு. நூலகத்துக்கு வந்து மார்க்ஸ் டெய்லி போவார். போயிட்டு அங்க இருந்து புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நிறைய நோட்டா குறிப்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுல உட்கார்ந்தும் படிக்கிறது எழுதுறது எல்லாம் பண்ணும்போது பின்னாடி வந்து பசங்க விளையாடிட்டு இருக்கணும். விளையாடிட்டு இருக்கும்போது இவருக்கு முதுகு மேல ஒரு பையன் ஏறி உட்கார்ந்து நான் நம்ம எல்லாம் ட்ரெயின் போலாம். இவரும் அதாவது அவங்க மேல எரிஞ்சு விழுறதோ சண்டை போடுறதோ கிடையாது. ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாராம். இந்த கஷ்டத்துக்கு வழக்கமா அப்படி இருக்க மாட்டாங்களா? அப்படி இருக்க மாட்டாங்க. படிக்கிறவங்க நிறைய படிக்கிறேன் தொந்தரவு பண்றேன் அப்படின்னு இல்ல.